நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रिय कारिणी। जय लक्ष्मी माता, जय महालक्ष्मी माता, தங்களுடனே இணைந்து இருக்க சபதம் எடுத்துக் கொண்டேன். என்னுடைய சபதம் நிறைவேறவில்லை என்றால் பிறகு இந்த உடல் இருந்து என்ன பயன்? நான் வாழ்வதை விட மரணம் அடைவதே நல்லது. இல்லை. ஹே அக்னி தேவா, நான் உண்மையாக என் மனதார என் கணவரிடம் அன்பு கொண்டிருந்தால் என்னுடைய கணவரை தவிர வேறு எவரையும் எப்பொழுதும் நான் நினைத்ததில்லை என்றால் தாம் முன்னே வந்து என்னுடைய உயிரை தாமே எடுத்துக் கொள்ளுங்கள். बेटा, बेटा। நாராயண நாராயண நாராயண. வணக்கம் தந்தையே. தந்தையே, ஆபத்து வந்து விட்டது. தந்தையே, ஆபத்து வந்தது. பதிவிரதை சுனந்தா என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள். தந்தையே, ரிஷபாசுரனாக மாறிய மன்னர் சோழன் கோபம் கொண்டு அளவற்ற அக்கிரமங்களை செய்து வருகிறார். மைந்தா, இது அனைத்துமே மாதா மகாலட்சுமியின் லீலைகள் தான். உனக்கு தெரிந்ததே, பகவான் வெங்கடேசனின் இருப்பிடம் குகையிலே புதைந்திருக்கிறது. எனவே மாதா மகாலட்சுமி அவரை வெளிப்படுத்தத்தான் பிறவி எடுக்கப் போகிறாள். அதற்காகத்தான் சுனந்தா போன்ற புண்ணிய ஆத்மாவின் உடம்பிலிருந்து பிறவி எடுக்கப் போகிறார். அவர்தான் மகாதேவி பிறவி எடுப்பதற்கான ஏற்றதொரு ஆத்மா என்றால் பிறகு மாதா ஏன் இந்த ஜென்மத்திலேயே அவரை தன் மாதாவாக ஏற்கவில்லை? ஏனென்றால் அவள் இப்போது புண்ணிய ஆத்மாதான். ஆனால் அவளின் கணவன் மாமன்னர் சோழனோ அந்த மகாராணி சுனந்தாவின் அனைத்து பிறப்பிலும் கணவனாகப் போகிறவர். இந்த பிறவியிலே ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்திருக்கிறார். இந்த காரணத்தினால்தான் அவன் ராட்சசனாக உருமாறிவிட்டான். இதிலே பிரச்சனை என்னவென்றால், மாதா மகாலட்சுமி சுனந்தாவின் மகளாக பிறவி எடுக்க முடியும். ஆனால் ஒரு அரக்கனின் மகளாக பிறவி எடுக்க இயலாது. நாராயண நாராயண நாராயண. புரிந்தது. இப்பொழுது எனக்கு இந்த லீலையின் ரகசியம் புரிந்துவிட்டது. ராட்சசன் ரிஷபாசுரன் தன் சாபத்தை அனுபவிப்பான். அதோடு புதிய பிறவியிலேயே புண்ணிய ஆத்மாவாக மாறுவான். பிறகு மாதா அவன் மகளாக பிறவி எடுப்பாள். ஆனால் தந்தையே, ரிஷபாசுரனோ பாவத்தை மேலும் மேலும் செய்கிறானே. அது பற்றி கவலைப்படாதே மைந்தா. ரிஷபாசுரன் பாவத்திற்கான முடிவை பகவானே செய்வார்.
அங்கேயே நில். யார் நீ? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு தெரியாதா இந்த இடம் முழுவதும் என்னுடையது? அறிவற்றவனே, இது உன்னுடையதல்ல. இந்த இடம் முழுவதும் எனக்கு சொந்தம். நீ ஒரு அரக்கன். அரக்கனான உனக்கு இந்த வேங்கடமலையில் இடம் இல்லை. இது பகவான் வசிக்கும் இடம். பகவானா? இனி இங்கே பகவான் நான் தான் இந்த மலையிலே வாழ வேண்டியவன். முட்டாள்! உன்னிடம் உள்ள சக்தியின் கர்ப்பத்தினால் நீ உன்னையே பகவான் என்கிறாய். மிகப்பெரிய குற்றம் செய்கிறாய். உன்னுடைய அந்த சக்தியை பயன்படுத்தி நீ மக்களை பூமியிலே துன்புறுத்துகிறாய், அக்கிரமங்கள் செய்கிறாய், அதனால் பாவங்கள் செய்கிறாய். சக்தி என்னுடையது. நான் நினைத்தால் அதை எந்த விதத்திலும் பயன்படுத்துவேன். அது என் விருப்பம். நீ யார் அதை சொல்வதற்கு? இந்த பூமியிலே அதர்மம், அநியாயம், அக்கிரமங்களை அழிப்பதற்கே வந்திருக்கிறேன். அதனால் நான் உன்னை இங்கே அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்ய அனுமதிக்க மாட்டேன். பகவான் என்னை பூமியின் நன்மைக்காக அனுப்பியிருக்கிறார். ஆனால் நீயோ அதை அழிப்பதற்கு வந்திருக்கிறாய். அதனால் நான் இனி உன்னை இங்கே வாழ அனுமதிக்கப் போவதில்லை. உன்னை விடமாட்டேன். நாராயண 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 நாராயண. வணக்கம் தந்தையே. வாழ்க. ஏ பரமபிதா, எண்ணற்ற வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் பிரபு வெங்கடேசனோ இன்னும் குகையிலே தியானம் செய்து கொண்டிருக்கிறாரே. மைந்தா நாரதா, பிரபு லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். பிரபுவின் லீலையை காண்பதற்காக என் மனது ஆர்வமாக உள்ளது. மைந்தா நாரதா, இன்று நிலைமைப்படி எனக்கு தெரிந்த வரையில் பிரபு தன்னுடைய மனைவியான தேவி பத்மாவதி இல்லாமல் எந்த லீலையையும் செய்ய மாட்டார். அதனால் தான் தேவி லட்சுமி தொண்ட மண்டலத்தின் அரசனான ஆகாசராஜன் மூலமாக தேவி பத்மாவதி என்ற பெயருடன் பிறவி எடுப்பார்கள். புரிந்தது தந்தையே. பிறகு இந்த ஆகாசராஜன் என்பவர் யார்? ஆகாசராஜனின் ரூபத்திலே ராஜா சோழன் புதிய பிறவி எடுப்பார். ராஜா சோழன் அப்போது பிரபுவின் சாபத்தினால் ரிஷபாசுரனாக மாறியவன். அவனுடைய மனைவி சுனந்தா அல்லவா? இவளேதான் சந்திரிகா என்ற பெயரில் இவனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக புதிய பிறவி எடுக்கிறார். சூர்யாய ஸ்வாஹா, சோமாய இதன்னமம, சோமாய ஸ்வாஹா, புதாய இதன்னமம, புதாய ஸ்வாஹா, மங்களாய இதன்னமம. மைந்தா நாரதா, தேவி பத்மாவதி சீக்கிரமாகவே அவதாரம் எடுக்கவிருக்கிறார். அதோ பார், ஆகாசராஜனும் அங்கே ராணி சந்திரிகாவும் குழந்தை செல்வம் பெற ஹோமம் செய்கிறார்கள். சூர்யாய ஸ்வாஹா, மங்களாய இதன்னமம, மங்களாய ஸ்வாஹா, புதாய இதன்னமம, புதாய ஸ்வாஹா, சால்யான்னம் வாய
पायसादिनी मोदकांश भवानी नैवेद्यं संगृहाणेसि नित्यतृप्ते नमोस्तुते। ओम अग्निये इदन्नमम अग्निये स्वाहा अग्निये इदन्नमम अग्निये स्वाहा। ஹே யஜ்ஞ புருஷரே, நாங்கள் தம்முடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைந்தோம். தங்களின் கருணை என்றென்றும் எங்களுக்கு தேவை. ஏ ராணி, ஏ அரசே, தங்கள் விருப்பப்படி அனைத்தும் இனி நடக்கும். தங்கள் மனதின் விருப்பம் நிறைவேறும். அப்படி என்றால் நான் தாயாவேனா? எனக்கு தந்தையாகும் பாக்கியம் கிடைக்குமா? ஏ யஜ்ஞ புருஷரே, தாம் கருணை கூர்ந்து எங்களுக்கு இதை சொல்வீர்களா? நாங்கள் எப்பொழுது எங்களுடைய குழந்தையின் முகத்தை காண்போம்? எங்களுடைய மனதின் விருப்பம் எப்பொழுது நிறைவேறும்? விரைவில் நடக்கும். ஆனால் ஆகாசராஜனே, விருப்பம் நிறைவேற தாம் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆணையிடுங்கள். ஆகாசராஜனே, இந்த பூமி அன்னையின் வடிவம். எனவேதான் இதை பூமி மாதா என்று அழைக்கிறோம். இந்த ஹோமத்திற்கு பிறகு தாம் தம்முடைய குலவழக்கப்படி முதலில் பூமியில் தானியம் விதைப்பதற்காக ஏர்விட வேண்டும். இதனால் பூமியின் மாதா மனமகிழ்வாள். மகிழ்ந்து அவள் அதற்கு பதிலாக ராணி சந்திரிகாவிற்கு அவர் விருப்பப்படி அவர் தாய்மை அடையும் பாக்கியத்தை தருவாள். நான் தங்களுடைய ஆணைப்படியே ஹோமம் செய்ததற்கான பலனையும் அதோடு தந்தையாகும் பாக்கியத்தையும் நிச்சயமாக அடைவேன் யஜ்ஞ புருஷரே. நாங்கள் புண்ணியம் பெற்றோம். தங்களுக்கு நன்றி. தாம் இருவரும் நலமோடு வாழ்க. அரசே, இந்த மண்ணிலே முதலாக இன்றுதான் உழப்போகிறீர்கள். இந்த சுலபமான செயலை தொடங்குவதற்கு முன்னால் தாம் நமது பூமிக்கு பூஜை செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்கிறேன். ஆதார சக்தியை நமக, மூலப்பிரகிருதியை நமக, ஆதிவராக கூர்மாயை நமக, அனந்தாயை நமக, பிரபத்யை நமக, நவக்கிரக தேவதாப்யோ ஜசதிக் பாலேபியோ நமக. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே. அரசே, தாம் இப்போது தொடங்கலாம். அப்படியே. மைந்தா நாரதா, இந்த நேரத்தில் தான் ஆகாசராஜன் முதலாக மண்ணிலே ஏர் உழப் போகிறான். ஆஹா, என்ன விந்தை இது! என்ன அதிசயம் இது! என்ன அதிசயம் இது! பூமிக்கடியிலே குழந்தை! இது மன்னரின் ஹோமத்தின் பலன்.
மாதா மகாலட்சுமியின் மகிமையே மகிமை. நாராயண 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 நாராயண. தேவரிஷி தாங்களா? வணக்கம். வணக்கம். நீடோடி வாழ்க, நன்மை உண்டாகட்டும். மகரிஷி, தமது வருகையினால் நாங்கள் புண்ணியமடைந்தோம். மகாராணி, இந்த குழந்தையால் நீங்கள் பெருமையடைந்தீர்கள். எப்போது மாதா பகவதி பூமியிலிருந்து வெளிப்பட்டாளோ அப்போதே இந்த நகரமும் புனிதமடைந்து விட்டது. அதனால் தான் மாதா பகவதி தங்களுடைய மாளிகையிலேயே பிறந்திருக்கிறார். நாராயண நாராயண. ஹே மாதா, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவரிஷி நாரதரே, எனது மகளுக்கு தாம் தான் பெயர் சூட்ட வேண்டும். நாராயண நாராயண. மன்னர் ஆகாசராஜனே, இந்த பெண் குழந்தை லக்ஷ்மியின் வடிவானவள். இவளை நாம் பத்மா என்றே அழைக்கலாம். பத்மா? ஆ, பத்மா, பத்மாவதி. பத்மாவதி. அரசே, ராணி, மகாலட்சுமியின் அம்சமான பத்மாவதி வந்ததை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள். தங்கள் ஆணைப்படியே தேவரிஷி. நாராயண 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 நாராயண. நாராயண 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 நாராயண. வணக்கம் முக்கண்ணனே. தேவரிஷி, நலம் உண்டாகட்டும். பிரபு, மாதா மகாலட்சுமி பத்மாவதியாக அவதரித்து விட்டார். என் மனதில் ஒரு சந்தேகமும் எழுந்தது. பிரபு, தாம் அனைத்து வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் தலை சிறந்தவர். கருணை கூர்ந்து என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். உலகத்தின் நன்மையையே கருதுபவரே தேவரிஷி நாரதா, தாம் தயக்கமின்றி தங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கள். பிரபு, ராமாவதாரத்தில் அன்னை சீதையின் ஜனனமும் பூமியில் இருந்துதான். அதுபோல இங்கே ஆகாசராஜனுக்கும் மாதா மகாலட்சுமி பத்மாவதி ரூபமாக பூமியிலிருந்து அவதரித்தார். எதற்காக பிரபு? தேவரிஷி, மண்ணிலே பாவங்களின் விதைகளை விதைத்த போதிலும் அதிலிருந்து புண்ணிய பலன்களே உருவாகிறது. மண்ணிலிருந்து வெளிவரும் அனைத்துமே அந்த தேவி மகாலட்சுமியின் கருணையால் தான் உருவாகிறது. இதில் அனைத்தையும் விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்றால், மாதா மகாலட்சுமி உலக நன்மைக்காக 3 வடிவங்களிலே நிறைந்திருக்கிறார். மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி. பகவதியான மகாகாளியின் வடிவம் மழையாகும், நீராகும். நீரிலிருந்து உற்பத்தியாகும் தாவரங்கள் அந்த மாதா பகவதி மகாலட்சுமியின் வடிவமாகும். அதுபோல உயிர்களை சிருஷ்டிப்பதின் செயலை மகாலட்சுமி மகா சரஸ்வதியின் வடிவத்தில் செய்கிறார். தேவரிஷி, தாவரங்கள் அனைத்துமே அந்த பகவதி மகாலட்சுமியின் வடிவங்களே பூமியிலிருந்தே உற்பத்தியாகின்றன. எனவேதான் பகவதி மகாலட்சுமியின் பத்மாவதி அவதாரமும் பூமியிலிருந்தே அதனால்தான் உண்டாகிறது. நாராயண நாராயண. மிக்க மகிழ்ச்சி பிரபு. இப்பொழுது அனைத்தும் எனக்கு புரிந்துவிட்டது. நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. தேவரிஷி நாரதர் இதைத்தான் சொன்னார். நீ உண்மையிலேயே
சொன்னாயே அந்த மாதா மகாலட்சுமியின் அவதாரம் என்று. உன்னுடைய தரிசனத்தை பெற என் மனது துடித்துக் கொண்டிருக்கிறது. நீ மாதா மகாலட்சுமியின் தரிசனத்தை தரமாட்டாயா? பத்மாவதி, நீ மாதா மகாலட்சுமியின் அவதாரம். நீ எனக்கு, உன்னுடைய மாதாவிற்கு உன்னுடைய உண்மை வடிவத்தின் தரிசனத்தை தரமாட்டாயா? உன்னுடைய மாதாவிற்கு அவளுடைய மனதின் ஆவலை தீர்க்க மாட்டாயா? என்னுடைய உண்மையான பக்தியை புரிந்து கொள் மாதா. தரிசனம் கொடு மாதா, எனக்கு தரிசனம் கொடு. வணக்கம் மாதேஸ்வரி. நீ என்னுடைய தரிசனம் பெற விரும்பினாய் அல்லவா? நன்றி மாதேஸ்வரி, நன்றி. எதற்கு இந்த நன்றி? உண்மையை சொன்னால் நானே இப்போது என்னுடைய மாதாவின் தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை மாதேஸ்வரி, இல்லை. எத்தனை உயர்ந்த இடத்தை தராதீர்கள். என்னுடைய சிறிய மனதானது இதை தாங்க முடியாது. எனக்கு இதுவே போதும். தாம் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டது இதுவே போதும். நான் எனது ஆசையைத்தான் சொன்னேன். ஆனால் தாம் உடனே அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டீர்களே மாதா. எனக்கு அனுகிரகம் செய்தீர்கள் மாதா. மிகவும் நன்றி மாதா. சந்திரிகா, உன் பக்தியை கண்டு மெச்சுகிறேன். உனக்கு வேறு ஆசைகள் இருந்தாலும் சொல்லு. மாதா, எனக்கு மற்றொரு ஆசையும் நிறைவேறுமா? நான் தமது மற்ற திவ்ய ரூபங்களையும் தரிசனம் செய்ய முடியுமா? என் திவ்ய ரூபங்களை தரிசிக்க ஆசையா? இதோ பார், இது என்னுடைய சர்வமங்கள ரூபம்.